சென்னை வருமான வரித்துறை அலுவலகத்தில் அமைச்சர் விஜயபாஸ்கர், சமத்துவ மக்கள் கட்சித் தலைவர் சரத்குமார் உள்ளிட்டோர் இன்று ஆஜராக உள்ளனர். இது தொடர்பாக அங்கிருக்கும் நமது செய்தியாளர் குதுப்தீனிடம் கூடுதல் விவரங்களை கேட்கலாம். குதுப்தீன், வணக்கம். வருமான வரித்துறையினர் சம்மன் அனுப்பியுள்ள நிலையில் அவர்கள் எப்போது ஆஜராக இருக்கிறார்கள்? மகேஷ், கடந்த 7ஆம் தேதி சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கரினுடைய சென்னை வீடு, அவருடைய சொந்த ஊரான புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூர் உள்ளிட்ட தமிழகத்தில் 35 இடங்களில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தினர். எம்ஜிஆர் மருத்துவ பல்கலைக்கழக துணைவேந்தர் கீதா லட்சுமி, சமத்துவ மக்கள் கட்சி தலைவர் சரத்குமார் ஆகியோருடைய வீடுகளிலும் இந்த சோதனை நடைபெற்றது. அடுத்த நாள் காலை வரை தொடர்ந்த இந்த சோதனையில் விஜயபாஸ்கருடைய வீட்டில், அமைச்சர் விஜயபாஸ்கருடைய வீட்டில் 4.5 கோடி ரூபாய் அளவுக்கு பணமும், ஆர்கே நகர் தொகுதியில் பணம் பட்டுவாடா செய்ததற்கான ஆவணங்களும் கைப்பற்றப்பட்டதாக வருமான வரித்துறை சார்பில் சில தகவல்கள் கசியவிடப்பட்டது. அதேபோல் சரத்குமார் வீட்டில் சில லட்சங்கள் கைப்பற்றப்பட்டதாகவும், கீதா லட்சுமி துணைவேந்தராக நியமிக்கப்பட்ட பின்பு மருத்துவ பல்கலைக்கழகத்தில் சில முறைகேடுகள் நடைபெற்றதற்கான ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாகவும் வருமான வரித்துறை சார்பில் தகவல்கள் கசியவிடப்பட்டது. இதன் அடிப்படையில் இந்த மூவருக்கும் நேரில் வந்து ஆஜராகி விளக்கம் அளிக்குமாறு சம்மன் அனுப்பப்பட்டது. அந்த அடிப்படையில் நுங்கம்பாக்கம் உத்தமர் காந்தி சாலையில் உள்ள வருமான வரி புலனாய்வு பிரிவு அலுவலகத்தில் அவர்கள் மூவரும் இன்று 9 மணியில் இருந்து 11 மணிக்குள் ஆஜராகுமாறு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. 10:30 மணிக்கு மேல் இந்த மூவரும் ஆஜராவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதாவது விஜயபாஸ்கர் தரப்பில் அவரது வழக்கறிஞரும், சரத்குமார் தரப்பில் அவரது வழக்கறிஞரும், கீதா லட்சுமி நேரடியாகவும் ஆஜராவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக இங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கின்றனர். மகேஷ், குதுப், கிட்டத்தட்ட மணி 10:30 ஆக போகிறது. அவர்கள் வந்துவிட்டார்களா? அவர்களிடம் எவ்வளவு நேரம் விசாரணை நடத்தப்படும் என்ற தகவல் இருக்கிறதா? மகேஷ், மூவரும் முக்கியமான நபர்கள் என்பதால் திருவல்லிக்கேணி டிசி பெருமாள் தலைமையில் 50க்கும் மேற்பட்ட போலீசார் வருமான வரி புலனாய்வு பிரிவு அலுவலகத்தின் முன்பு குவிக்கப்பட்டுள்ளனர். 10:30 மணியிலிருந்து 11 மணிக்குள் இவர்கள் மூவரின் சார்பில் வழக்கறிஞர்களும், இருவரின் சார்பில் வழக்கறிஞர்களும் கீதா லட்சுமியிடம் ஆஜராவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. பொதுவாக வருமான வரித்துறை ஒருவருடைய வீட்டிலோ அலுவலகத்திலோ சோதனை நடத்தினால் அவரிடம் நேரடியாக விளக்கங்களை பெறுவது என்பது சாதாரணமான நடைமுறைதான். தற்போது ஆர்கே நகர் தேர்தல் ரத்து செய்யப்பட்டிருப்பதால் இது பரபரப்பாக பேசப்படுகிறது. மற்றபடி இந்த மூவர் அளிக்கக்கூடிய விளக்கங்களை எழுத்துப்பூர்வமாக அதிகாரிகள் பதிவு செய்வார்கள். வருமான வரி புலனாய்வு பிரிவு இயக்குனர் மற்றும் கூடுதல் இயக்குனர் தலைமையில் இந்த வாக்குமூலங்கள் பெறுவதற்கான நடவடிக்கைகள் செய்யப்பட்டிருக்கின்றன. எவ்வளவு நேரம் அவர்களிடம் விசாரணை நடைபெறும் என்பதை சொல்ல முடியாது. அவர்களுடைய வாக்குமூலங்களின் அடிப்படையில் குற்றச்சாட்டுக்கான முகாந்திரம் இருப்பதாக தெரிந்தால் இந்த வழக்கு அமலாக்க பிரிவுக்கு மாற்றப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மகேஷ், இது குறித்த விரிவான தகவல்களுக்கு நன்றி குதுப்தீன்.